ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து மணி ட்ரீ அப்படின்னு சொல்கிறது. இதை பனைமரம் அப்படிங்கிறாங்க. இதனோட பூர்வீகம் தென் அமெரிக்கா. இந்த பிளான்ட் வந்து இதனோட பொட்டானிக்கல் நேம் பச்சிரா அக்வாட்டிக்கா. இதனோட ஃபேமிலி மால்வேசி ஃபேமிலி. இந்த பிளான்ட் வந்து இப்படி ஒயிட் கலர்ந்த எல்லோ கலரில் பூக்கள் இருக்கும். இந்த பூக்களோட செப்பல் இதுதான். இதுலேருந்து கனி உருவாகும். இதுதான் செப்பல். இதுலேருந்து கனி உருவாகும். இது வந்து பெருசாக பார்க்குறதுக்கு க்ரீன் கலராக இப்படி பழம் போல் வளரும். இந்த தாவரம் மால்வேசி குடும்பத்தை சார்ந்த தாவரம். ஆனால் அது இப்படி பார்க்குறதுக்கு நமக்கு இருக்குது. இதனோட சீடு வந்து முதிர்ந்ததும் இது போன்ற வெடித்து சிதறக்கூடிய தன்மை உடையது. இப்படியே ரப்சர் பண்ணி ஒவ்வொரு வாலும் துண்டு துண்டாக வெடித்து அப்படியே சிதறும். அந்த கொட்டைகள் சாப்பிட்றதுக்கு வறுத்து சாப்பிட்றதுக்கு சுவையுள்ள உணவாக இருக்குது. இதில் நிறைய சத்து பொருட்கள் இருக்குது. இது வந்து நீரிழிவு நோய், இரத்த சோகை நோய், அப்புறம் தலைவலி, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதிலெல்லாம் குணப்படுத்துவதற்கு இந்த சீடு பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதனோட இலைகள் தோல் எரிச்சல், தோலில் வரக்கூடிய தடிப்பு இதுகளெல்லாம் குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அப்புறம் இந்த செடியோட பட்டை இதோட மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இதுலேருந்து டானிக் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த டானிக் வந்து தலைவலி, வயிற்று வலி, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, இந்த சீடை வந்து நம்ம வறுத்து பொடி செய்து நம்ம சாப்பிட்டு வர நமக்கு நல்ல உடல் வலிமை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதனுடைய விதைகள் அப்புறம் இருக்கக்கூடிய இது பழத்தோல் உரை, பழ உரை இதெல்லாமே ஹைப்படைட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுகிறது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் இதனோட இலைகள் இதுபோல் இப்படி கூட்டமாக இப்படி ரவுண்டாக பார்க்குறதுக்கு இருக்குது பாருங்கள். இந்த இலைகளும் சிறப்பான மருத்துவ குணமுடையவையாக இருக்கிறது. இந்த தாவரத்தை பற்றி இதனுடைய பூக்களை பாருங்கள். இது வந்து மகரந்தத்தூள். அப்புறம் இது வந்து என்னன்னா ஸ்டேமன், செப்பல், பெட்டல், ஸ்டேமன் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய இது வந்து அதனோட பெட்டல் இதழ்கள் அப்படின்னு இருக்குது. ஆனால் க்ரீன் கலரில் அதனுடைய பெட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து ஸ்டேமன்னா மகரந்த கட்டைகள் அப்படின்னு. அப்புறம் ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம் அப்படிங்கிறது இப்படி நீளமாக இருக்குது. இதுலேருந்து காய் என்னங்கன்னா உற்பத்தி ஆகும். இந்த காய் வந்து இது போல் க்ரீன் கலரில் இப்படி ரவுண்டாக இருக்கும். இது வந்து வெடித்து சதறிச்சு. இதனோட சீடை வந்து நம்ம சாப்பிட்லாம். தேங்க்ஸ்.